ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டுக்கான வைவா கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வைவா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிசிஇ அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைவாக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோன்றதுலேருந்து வைவா கேட்குறத விட இந்த சிசிஇ அப்படின்றது ரிலேட்டடாக அது ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்ரிவேஷன்ஸ் ஆஃப் சிசிஇ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்டான கொஸ்டின். ஓகேவா? கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து செமஸ்டர் பேஸ்டு வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வந்து நான் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு வந்து ரெக்கார்டு இருக்காது. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிசிஇ ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும். அதுவும் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டு ஒன்று தான். பட் ஆனால் செமஸ்டரில் வந்து அதுக்கு பேர் வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ. நான் செமஸ்டர்லேருந்து அவங்க படித்தப்போ அவங்களுக்கு வந்து சிசிஇ ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து சப்போஸ் வந்து எக்ஸ்டர்னல்ஸ் வராங்கன்னா அவங்க நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த சிசிஇ ரெக்கார்ட்னே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கனால சிசிஇனா என்னென்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் சிசிஇனா பயந்துடக்கூடாது. சிசிஇ அப்படின்னாலே சிசிஇ ரெக்கார்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டை பற்றி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிசிஇ? ஓகேவா? இதில் வந்து என்ன இருக்குன்னா ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்போனன்ட் இருக்குது. அது ஃபார்மேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் டெஸ்ட். இது சம்மேட்டிவ் அப்படின்னா வந்து என்னென்னா ஓவரால் டெஸ்ட். ஓகேவா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்றது வந்து இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் ஆர் த டூல்ஸ் ஆஃப் சிசிஇ? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா, அப்சர்விங். ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்டிங். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன செய்யணும்னா நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் எவ்வளோ, அவங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம டெஸ்ட் வச்சோ இது பண்ணியோ என்ன செஞ்சுருக்கணும்னா எவாலுவேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கேலிங் பண்ணணும். இதில் இது எவ்வளோ வச்சுருக்காங்க, ஓகேவா, இவங்களோட ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்குது, இவங்க வந்து இப்போ மேக்ஸில் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க, இங்கிலீஷில் கிராமரில் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஸ்கேலிங் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரெமிடியல் மெஷர். சப்போஸ் இவங்க வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்ன செய்யலாம், நம்ம அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கான வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து கொடுத்து படிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், ரெமிடியல் மெஷர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டூல்ஸ் ஆஃப் சிசிஇ அப்படின்னா என்னென்னா அப்சர்விங், டெஸ்டிங், ஸ்கேலிங் அண்ட் ரெமிடியல் மெஷர்ஸ். ஓகேவா? இது ரொம்பவே முக்கியமானது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒய் ஷுட் வி ப்ராக்டிஸ் சிசிஇ? ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். டு எவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பாசிட்டிவ் வே வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வந்து நம்மளுடைய கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்மளை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிரேட் சிஸ்டம், ஓ கிரேடா, A+ஆ, ஏவா, B+ஆ, இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கிரேட் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. காலேஜஸ்லலாம் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா சிஜிபிஏவை மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஓவரால் மார்க்கை வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து இப்போ 500 இதுக்கெல்லாம் பார்க்குறப்ப கம்மியாக தெரியும். இது வந்து சிஜிபி அப்படின்னா 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்துருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்காது. அதனால தான் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கிரேட் பாயிண்ட் அண்ட் சிஜிபிஏக்குள்ளே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம கரிக்குலத்தையே வந்து மாற்றிட்டாங்க. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் வேல வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். குழந்தைங்களை வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறப்ப எந்த விதத்துலேயும் வந்து அவங்கள காயப்படுத்திடக்கூடாது. உனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது. ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 10 பிள்ளைங்களில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த குழந்தைங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னா பிரித்து அவங்கள வந்து நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த ரெக்கார்டுடைய மெயின் மோட்டிவே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் கால்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்? இது நம்ம எல்லாருக்குமே இப்போ டீச்சிங் ப்ராக்ரஸ் போயிருக்கனால தெரியும். 6th 7th இது உங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், FAAB டெஸ்ட் வைங்க, FAB டெஸ்ட் வைங்க சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஓகேவா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னா கண்டினியூஸாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அதாவது 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட்டு இப்படி சொல்லி என்ன செய்வோம்னா அப்போக்கப்போக்கே வந்து என்ன செய்வோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நாலேஜை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது பேர் தான் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது. அதில் இருக்கிற ரெண்டு தான் FAA, FAB. FAAனா என்னென்னா
ஆக்டிவிட்டி மோட், அதாவது ஓரல் டெஸ்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்டேஷன் வைக்கிறோம், இல்லை ஓரலாகவே வந்து ஒரு ஃபில் இந்த பிளான்ஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கேட்டு வந்து ஓரல் டெஸ்ட் வைக்கிறது. இதே FAB அப்படின்றது வந்து டெஸ்ட் மோட். அது என்னென்னா ஒரு 2 மார்க் டெஸ்ட் வைப்போம், ஓகேவா. ஸோ வந்து இப்போ சோஷியல் அப்படின்னா மேப் மட்டும் டெஸ்ட் வைப்பாங்க, டைம்லைன் மட்டும் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, சின்னதாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா FAB அப்படின்றது. இது மேக்ஸிமம் வந்து 10 to 15 மார்க்ஸ்க்குள்ளே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் கால்டு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்? இது வந்து என்னென்னா ஓவராலாக நம்ம வைக்கிற டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனுவல் எக்ஸாமாக இருக்கலாம், செமஸ்டர் எக்ஸாமாக இருக்கலாம், பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம், செகண்ட் டேர்ம் அப்படின்னம்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓவராலாக இந்த மந்த்லி மிட் டேர்ம் இதெல்லாம் கணக்கெடுக்காமல் ஓவராலாக வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம கணக்கெடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்றதுனா சம்மேட்டிவ் அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னென்னா கடைசியாக மொத்தமாக அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா அர்த்தம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குமுலேட்டிவ் அண்ட் CC ரெக்கார்ட்? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேவா. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, CC ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகேவா. இது தாண்டி குமுலேட்டிவ் ரெக்கார்டுன்னு முதல்ல என்னென்னா ஒன்று இருந்துச்சு. இது எப்போ இருந்துச்சுன்னா இந்த CC ரெக்கார்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு தான் என்ன அப்படின்னா இந்த குமுலேட்டிவ் ரெக்கார்டு, ஓகேவா. ஸோ இந்த மூணுமே வந்து என்னென்னா அடுத்தடுத்து அப்படியே ஒரு ஸ்டேஜாக வந்து டெவலப் ஆகிட்டு வந்த ஒரு ரெக்கார்டு தான், ஓகேவா. அதனால தான் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 years பேக் வந்து குமுலேட்டிவ் ரெக்கார்டாக இருந்துச்சு இந்த ரெக்கார்டு, ஓகேவா. இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 3 years வந்து அது ஒரு CC ரெக்கார்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து இது ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், நீ வந்து ரொம்ப வந்து குழப்பிக்க வேண்டாம். இந்த குமுலேட்டிவ் ரெக்கார்டில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேஸ் ஸ்டடின்னு இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக, ஓகேவா. அப்போ வந்து இது ரெண்டையும் கலந்து ஒரே ரெக்கார்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் கேஸ் ஸ்டடியில் என்ன செய்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னென்னா அப்போ வந்து குமுலேட்டிவ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து CC ரெக்கார்டில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்சனலுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம போகிறது கிடையாது, ஏன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து என்னென்னா வெறுமனையாக ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸ் அவங்களோட எஜுகேஷனை மட்டுமே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா எவாலுவேட் பண்ணுறோம், ஓகேவா. இதுதான் வந்து இந்த குமுலேட்டிவ்க்கும் CCக்கும். குமுலேட்டிவில் என்ன செய்கிறோம்னா ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸு, இதே இது CCனா ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன செய்கிறோம் மார்க்கை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேவா. ஒரு லைஃப் ஸ்கில்ஸ்க்கான, ஓகேவா, நம்ம வாழ்க்கைக்கான வந்து முக்கியமான சில விஷயங்கள் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அசர்ஷன்ஸ் அண்ட் ரெஃப்யூசல் ஸ்கில்ஸ், ரேஷ்னல் திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அதுக்குள்ளே இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ஸ்கில்ஸ், நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து என்ன செய்ய முடியும்னா நம்மளுடைய ப்ளஸ்ஸை வந்து என்ன செய்ய முடியும்னா வெளியே வந்து கொண்டு வந்து நம்ம வந்து இன்னும் ஷைன் ஆக முடியும், ஓகேவா. ஸோ அதனால் வந்து செல்ஃப் அவேர்னஸ், நமக்கு எது வரும் நமக்கு எது வராது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. இமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். நமக்கான இமோஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த இமோஷன், அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு இமோஷனை வந்து என்ன செய்யணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதே இது வந்து இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும், டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும். சில குழந்தைங்களாம் பேசிகிட்டு இருக்க போய் பயத்தில் அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான இமோஷன்ஸ், எல்லா கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸையும் வந்து என்ன செய்யணும்னா மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எதையுமே வந்து நம்ம தனியாக செய்கிறத காட்டிலும் ஒரு டீமாக செய்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் வந்து டீம் ஒர்க் அப்படின்றது ரொம்பவே என்ன அப்படின்னா முக்கியமானது. கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரெக்கார்டட் இன் அவர் CC, ஓகேவா. ஸோ என்னென்ன கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ரெக்கார்டடாக இந்த இதில் வந்து பண்ணுறோன்னா லைஃப் ஸ்கில்ஸு, ஆட்டிடியூட் ஸ்கில்ஸு, வெல்னஸ்ஸு, ஹோலிஸ்டிக் எக்ஸசைஸ், ஓகேவா. ஸோ இந்த 4 கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான் வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம்
கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதில் சிசிஇன்னு சொல்லுவாங்க, குமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இதை மட்டும் ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை தாண்டி வந்து மோஸ்ட்டாக வந்து சிசியில் வந்து ரொம்ப ரேர் கொஸ்டின் கேட்குறது வந்து ஆக்சுவலாகவே வந்து ரொம்ப ரேர். அவ்வளோதான் வந்து யாரும் வந்து இருக்கிற லெசன் பிளான் இதெல்லாம் விட்டுட்டு யாரும் போய் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கட்டாயம் சப்போஸ் நம்ம நேரத்துக்கு அதில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்னும் வந்து இருக்கிற எல்லா வைவா கொஸ்டின்ஸையும் நான் அந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் 1 by 1 பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.